ஹே காய்ஸ், நம்ம சேனலில் ரேட்டிங் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரேட்டிங் வீடியோ. ஓகேவா? ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பற்றி தம்ப்நெயில்ல தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் மல்டிபிள் ஆடியோஸ் வரும். ஓகேவா? தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட் வீடியோ பிளேயர் ஆப்பில் வந்து நம்மளால் வந்து அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால போயிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாப் 3 வீடியோ பிளேயர் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் 3 அப்ளிகேஷன் தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஸோ நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட்டான வீடியோ பிளேயர் அப்ளிகேஷன் அண்ட் கேலரி ஆப்போட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஃபோனில் வந்து ஏதாச்சும் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி அதாவது டிஃபால்ட் வீடியோ பிளேயர் ஆப்பில் வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா MP3 ஃபார்மேட் மட்டுமே கிடையாது, MP4A இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்குது ஆடியோவுக்கு. ஓகேவா? ஸோ அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லை ஆடியோ, அது வந்து மல்டிபிள் லாங்குவேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஃபால்ட் வீடியோ பிளேயர் அப்ளிகேஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எல்லா விதமான ஆடியோ ஃபார்மேட்டும் அந்த இதில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் நார்மலாகவே அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்க்காக போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி நான் வந்து ஒரு 3 அப்ளிகேஷனை பற்றி சொல்ல போகிறேன். பட் இதில் வந்து டாப் 3. ஓகேவா? டாப் 3ல வந்து நம்ம 3வது லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம். ஓகே, இப்போ 3வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MX பிளேயர். எஸ், இந்த MX பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் வீடியோ பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகும், அதே டைமில் வந்து டிஃப்ரெண்ட் ஆடியோ ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால நம்மளால் ஈஸியாக லாங்குவேஜும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த விதமான ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா கூட நம்மளால் இந்த வீடியோ பார்த்துக்க முடியும். பட் இதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா இது ஃபுல்லாகவே ஆட் வரும். ஓகேவா? நெட் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நமக்கு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் இருக்க ப்ராப்ளம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து OTT பிளாட்ஃபார்மாகவும் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் மூவிஸ் பார்க்குறது. ஸோ ஓகேவா? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளோட லிஸ்ட்டில் இந்த ஆப்புக்கு 3வது பிளேஸ். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்க ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிட். ஓகேவா? அந்த பிளேயிட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆப்போட மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப். ஓகேவா? இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சைனீஸ் தான். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆட் வரும். பட் என்ன அப்படின்னா MX பிளேயர் அளவுக்கு வராது. பட் இதில் OTT பிளாட்ஃபார்மை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பிளேயருக்காகவே மட்டும் வடிவமைக்கப்பட்டது. இந்த ஆப்போட ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நீங்கள் HDR தரத்தில் வீடியோஸ் பார்க்க முடியும். பட் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 3 வாட்டி தான் உங்களால் HDR தரத்தை ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்சனலாக இந்த ஆப் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் வந்து மல்டிபிள் ஆடியோஸில் வந்து ஒரு சில ஆடியோ ஃபார்மேட் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில, அதாவது இங்கிலீஷில் இருக்க ஒரு மூவியை நம்ம தமிழில் பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தமிழோட ஆடியோ ஃபார்மேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை வந்து பார்த்துக்க முடியலை. ஏன்னா அந்த ஆடியோ ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ அதான் இதில் இருக்க ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம். மற்றபடி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான ஒரு ஆப்பு, நம்ம ஃபோனில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இடத்துல இருக்க ஆப் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த PC யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLC. ஓகேவா? ஸோ PCயில் எல்லாருமே இந்த VLC சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க வீடியோ ஃபார்மேட் பார்க்குறதுக்கு. ஸோ அதே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, VLC ஃபார் ஆண்ட்ராய்ட். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு பார்த்தாலும் ஓகே, ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாலும் ஓகே, பெருசாக ஆட்ஸோட தொல்லை கிடையாது. அதே டைமில் வந்து எந்த விதமான ஆடியோ ஃபார்மேட்டாக இருந்தாலும் இதில் சப்போர்ட் ஆகாத ஆடியோ ஃபார்மேட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷனும் இதுதான். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ளிகேஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட ஃபைல் சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு பெஸ்ட்டான 3 வீடியோ பிளேயர் அப்ளிகேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.